ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போயே ஜட்ஜ் பண்ணி லெஃப்ட் சைடில் லைட்டாக இருக்குங்க. இப்போ எத்தனை கீழே இருக்குது? அந்த ஸ்லோப்பில் ஏற்றணுன்னா எவ்வளோ ஸ்பீடு இருக்கணுமோ அந்த ஸ்பீடு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஓவர் ஸ்பீடு வேணால், ஸ்பீடு கம்மி பண்ணிட்டீங்கன்னா வண்டி பின்னாடி இறங்கிடும். இதே ஸ்பீடில் கிராஜுவலாக அவ்வளோதான். அப்படியே ஸ்லோப்பில் ஏற்றுங்க. சூப்பர், அவ்வளோதான். அப்படியே போய்ட்டு மெயின் ரோட்டில் அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணுங்கள். ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு. அப்போ அதை கால்குலேட் பண்ணி இப்போ என்ன பண்ணணும்? எத்தனை கீழே இருக்கு வண்டி? ஸ்பீட் பிரேக்கர் எத்தனை கீழே ஏற்றணும்? செகண்ட் கீரில் தான் ஏற்றணும். இந்த தேர்டு கியர் வந்து மோஸ்ட்லி பைபாஸ் ரோடோ மெயின் ரோட்டில் இருக்க ஸ்பீட் பிரேக்கரை மட்டும் தேர்ட் கியரில் நீங்கள் ஏற்றலாம். பட் இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக தான் வரங்கும் போது அதை ஹைட்டு கூட இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை கம்பல்சரி செகண்ட் கியர் வந்துடுங்க. மேண்டேட்ரி, வேறு ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. இப்போ வண்டி வந்து இப்போ எத்தனை கியரில் இருக்குது? அப்போ பொறுமையாக மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது எந்தெந்த சைடில் வண்டி வருதுங்கிறத பார்த்துட்டு பேக் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நம்ம கூட வேறு யாராவது ஏறுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ரோட்டில் பார்த்துட்டு யாரும் வரலங்கும் போது அப்படி பொறுமையாக ஸ்லைட்டாக மூவ் பண்ணுங்க வண்டியை. பார்த்துட்டிங்களா எல்லா டைரக்ஷனும்? பொறுமையாக ஸ்டேரிங் எவ்வளோ கட் பண்ணுமா கட் பண்ணிக்கோங்க. வேகமாக கட் பண்ணுங்கள், நல்லா கட் பண்ணுங்கள். இன்னும் பார்த்து அவ்வளோதான். இப்போ டக்குன்னு ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. பார்ப்போம். மெயின் ரோடு வந்துட்டிங்க, அதுக்கேற்ற மாதிரி விட்டுங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள், போங்க. ஆக்சிடென்ட் கொடுங்க, ஸ்மூத்தாக கொடுங்க. ரஃபாக வேணால் ஸ்மூத்தாக கொடுங்க. அவ்வளோதான். செகண்ட் கியர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வேணாம். அந்த கேப் கொடுத்துட்டு அந்த நியூட்ரல் போயிட்டு அதுக்கப்புறம் போகும். பொறுமையாக மூவ் பண்ணுங்க வண்டியை. அப்படியே போங்க. ரேஸ் ஆகாமல் அப்படியே விட்டுங்க, ஸ்மூத்தாக விட்டுங்க. ஸ்பீட் பிரேக்கர் எந்த அளவுக்கு இருக்குது? நார்மலாக இருக்கா? அப்போ போங்க. அவ்வளோதான். ஸ்மூத்தாக ஏற்றியாச்சு, ஸ்மூத்தாக இறக்கியாச்சு. போங்க, அப்படியே கிராஜுவலாக போங்க. அங்கே ஒரு டேர்னிங் வந்துட்டுருக்கு. அந்த டேர்னிங்க்கு இப்போயே என்ன பண்ணணுமோ கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டில். இது பெரிய டேர்னிங்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். சின்ன டேர்னிங்னா அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் லேன் எதுவோ உங்கள் லேனுக்குள்ளே போங்க. உங்கள் லேனுக்குள்ளார கிராஸ் பண்ணுறாங்க, அதுக்கும் இப்போயே பிளான் பண்ணிக்கோங்க. அவங்க கிராஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போகிற வரைக்கும் இங்கே பொறுமையாக ரைட்டில் ஏறி போயிருங்க. அவ்வளோதான். பொறுமையாக ரைட்டில் போங்க. அவ்வளோதான். திருப்பி உங்கள் லேனுக்குள்ளே வந்துடுங்க. ஆக்சிடென்ட்டு கொஞ்சம் கொடுங்க. ஓகே, கரெக்டான டைமிங்கில் கியர் மாற்றிருக்கீங்க. அப்படியே போங்க. இப்போ ஸ்பீடு எவ்வளோ போய்ட்டுருக்கீங்க தெரியுதா? 70 எபோவ் போய்ட்டுருக்கீங்க ஸ்பீடு. கம்பல்சரி மாற்றிடுங்க. நீங்கள் 60க்கு மேலே போகிறீங்கனாலே 5th கம்பல்சரி கொண்டு வந்திருக்கணும். நீங்கள் கிராஜுவலாக பொறுமையாக அவ்வளோதான். அப்படியே விட்டுங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த ஸ்டியரிங்லேருந்து கை எடுக்கிறது, இந்த தனியாக போகிறது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். செகண்ட் கியர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வேணாம். அந்த கேப் கொடுத்துட்டு அந்த நியூட்ரல் போயிட்டு அதுக்கப்புறம் போகும். பொறுமையாக மூவ் பண்ணுங்க வண்டி. அப்படியே போங்க. ரேஸ் ஆகாமல் அப்படியே விட்டுங்க, ஸ்மூத்தாக விட்டுங்க. ஸ்பீட் பிரேக்கர் எந்த அளவுக்கு இருக்குது? நார்மலாக இருக்கா? அப்போ போங்க. அவ்வளோதான். ஸ்மூத்தாக ஏற்றியாச்சு, ஸ்மூத்தாக இறக்கியாச்சு. போங்க, அப்படியே கிராஜுவலாக போங்க. அங்கே ஒரு டேர்னிங் வந்துட்டுருக்கு. அந்த டேர்னிங்க்கு இப்போயே என்ன பண்ணணுமோ கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டில். இது பெரிய டேர்னிங்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். சின்ன டேர்னிங்னா அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் லேன் எதுவோ உங்கள் லேனுக்குள்ளே போங்க. உங்கள் லேனுக்குள்ளார கிராஸ் பண்ணுறாங்க, அதுக்கும் இப்போயே பிளான் பண்ணிக்கோங்க. அவங்க கிராஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போகிற வரைக்கும் இங்கே பொறுமையாக ரைட்டில் ஏறி போயிருங்க. அவ்வளோதான். பொறுமையாக ரைட்டில் போங்க. அவ்வளோதான். திருப்பி உங்கள் லேனுக்குள்ளார வந்துடுங்க. ஆக்சிடென்ட்டு கொஞ்சம் கொடுங்க. ஓகே, கரெக்டான டைமிங்கில் கியர் மாற்றிருக்கீங்க. அப்படியே போங்க. இப்போ ஸ்பீடு எவ்வளோ போய்ட்டுருக்கீங்க தெரியுதா? 70 எபோவ் போய்ட்டுருக்கீங்க ஸ்பீடு. கம்பல்சரி மாற்றிடுங்க. நீங்கள் 60க்கு மேலே போகிறீங்கனாலே 5th கம்பல்சரி கொண்டு வந்திருக்கணும். நீங்கள் கிராஜுவலாக பொறுமையாக அவ்வளோதான். அப்படியே விட்டுங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த ஸ்டியரிங்லேருந்து கை எடுக்கிறது, இந்த தனியாக போகிறது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்
பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 3 நாள் ட்ரைனிங் போனோடனே எனக்கு கொஞ்சம் ஓரளவு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. கொஞ்சம் டிராஃபிக்லேயும் எப்படிலாம் ஓட்டணும் அப்படின்னு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ஓகே, இப்போ ஓரளவு நான் இப்போது எடுத்துகிட்டு போகலாம் தனியாக அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இப்போ என்னை இறக்கி விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் வீட்டுக்கு தனியாக போகணும்? 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் சேஃபாக போயிடுவீங்களா? போயிடுவேன். பார்க்கிங்லாம் கரெக்டாக போய் பார்க் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன். மெயினாக உங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நேராக ஸ்ட்ரீட்டில் கரெக்டாக கார்னர் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன், நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குல்ல? நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களே தனியாக ட்ரிப் போகிறதுக்கு அளவுக்கு நீங்கள் போயிடுவீங்களா? புது கார் வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக கான்ஃபிடண்ட்டாக ஓட்டிடுவீங்களா? போயிடுவேன். ஓகே. ஏதாவது டவுட்ஸ்னால் உங்களுக்கு கொடுத்துருக்க நோட்ஸை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்லாம் ஓகேல? கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு ட்ரைனிங்கில்? ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி இவங்க இன்னையோட உங்களோட ஃபைனல் செக்ஷன் கிளாஸ் முடியுது. டிராஃபிக்லேயும் ஓட்ட வச்சாச்சு, எல்லா சுச்சுவேஷன், பேரலல் பார்க்கிங் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்து ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம நோட்ஸும் ஸ்பெஷலைஸ்டாக கொடுத்துருக்கோம். இப்போ கடைசியாக அவங்களே ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இப்போ என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அவங்க 30 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணிட்டு இண்டிவிஜுவலாக அவங்களே தனியாக அவங்க ஊருக்கு போக போகிறாங்க. நல்லா ஸ்மூத்தாக எல்லா ட்ரைனிங்லேயும் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ரைட் சைடில் ஸ்டாண்டு மட்டும் எடுக்கல, ரைட் சைட்லேயும் வராரு. அவ்வளோதான், போங்க. சூப்பர். பொறுமையாக கீரை கம்மி பண்ணி எத்தனை கீழே இருக்குன்னு பார்த்துட்டு பொறுமையாக போங்க. சூப்பர், போங்க. எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணுமோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. அவ்வளோதான். எந்த ரைட்டு கட் பண்ணணும்? இந்த ரைட்டா? போங்க பொறுமையாக. கியர் என்ன கியர் இதுவே போதுமா இல்லை கியர் கம்மி பண்ணணுமா? கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்பீடு கம்மியாகிடுச்சு, அப்போ கியர் என்ன பண்ணணுமா? கம்மி பண்ணிக்கோங்க. நிப்பாட்டிட்டிங்கன்னா என்ன கியர் பண்ணணும்? அவ்வளோதான். பொறுமையாக மூவ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஹாரன் அடிச்சுக்கிட்டே மூவ் பண்ணுங்கள். ஹாரன் அடிங்க. ரைட்டு தாத்தாக்கு வழியை விடுங்க, இல்லை அவரை போக விடுங்க. மூவ் பண்ணுங்கள். போங்க பொறுமையாக போங்க. இப்போ ஸ்டேரிங் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், போங்க. கியரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யாராவது ஆள் குறுக்கில் வந்தாலும் டக்குன்னு ஹார்ன் மட்டும் அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் அவங்க வேறு ஏதாவது நினப்பில் வந்தாலும் கொஞ்சம் வழி விட்டுருவோம் அவங்களுக்கு. இப்போ கரெக்டாக அந்த ஸ்கூட்டிகிட்ட தானே நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ரைட் சைடில் ஒருத்தர் இருக்காரு. அந்த இப்போ கொஞ்சம் நல்லா ரைட்டு போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் திரும்புங்க. லைட்டாக ரைட்டே இருங்க. இப்போ வந்து இப்போ பொறுமையாக லெஃப்ட்டு. ஆக்சிடென்ட் கொடுங்க. ஆக்சிடென்ட் கொடுங்க. ஆக்சிடென்ட் கொடுங்க. வண்டி ஆஃப் ஆகும். இப்போ ஸ்டேரிங் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ரைட்டு கட் பண்ணுங்கள். ரைட் கொடுங்கச்சா. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக அந்த பைக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதில் எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே பொறுமையாக லெஃப்ட்டே இருங்க. லைட்டாக லெஃப்ட்டு. இப்போ கொஞ்சம் ரைட்டு. ரைட். அந்த படிக்கட்டுக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ரொம்ப இப்போ மில்லி செகண்ட் கேப்பில் தான் போயிருக்கீங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஷார்ட் உடனே ரைட் எடுத்துடணும். லெஃப்ட்டு ஏறிட்டு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ரைட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறதுக்குள்ளார நீங்கள் மூவே ஆயிரும் வண்டி, அதனால் அது மேலே இடிக்காது உங்களுக்கு. புரியுதா? இப்போ ஹார்ன் அடிச்சுட்டு பொறுமையாக எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே போங்க. அந்த ஸ்கூட்டிக்கிட்ட வரும்போது மட்டும் மைன்யூட்டாக லெஃப்ட்டு நேராகவே போங்க. இப்போ ரைட்டு டக்குன்னு ரைட்டை கட் பண்ணுங்கள். சடனாக ரைட்டு எடுக்கணும். இந்த மாதிரி குட்டியான நேரவான ஸ்ட்ரீட்டில் மட்டும். இப்போ லைட்டாக ரைட்டு லெஃப்ட்டு மைன்யூட்டாக. இப்போ லெஃப்ட்டு. அவ்வளோதான், போங்க.
இப்போ திருப்பியும் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பார்க் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக திருப்பினா ஸ்பீடாக திருப்பணும், மெதுவாக திருப்பினா மெதுவாக திருப்பணும். அவ்வளோதான். பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது, பார்த்துட்டு ஹார்ன் அடிச்சுட்டு அவ்வளோதான் போங்க. ஓகே ஓகே, பொறுமையாக போங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேருந்து சார் வந்திருக்கீங்க? பேர் என்ன சொல்லுங்கள்? பேர் சுரேஷ்குமார் சார். எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருவெரும்பூர்லேருந்து வந்திருக்கேன். திருவெரும்பூர்லேருந்தா? ஓகே ஓகே. இப்போ நான் கிளாஸ் வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வந்திருந்தீங்க? இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, எந்த அளவுக்கு கற்றுருக்கீங்க? சரி, உங்கள்கிட்ட வர்றப்ப வண்டி எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே ஓகே. லைசன்ஸ்லாம் எடுத்து வச்சு தான் வந்தோம். ஆனால் வண்டி அவ்வளோவா டச்சப்பே இல்லை. ஓகே ஓகே. ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஆஃப் ஆயிரும், அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு 1 வீக் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு நல்ல ஃப்ளோவாகவே எடுக்க முடியுது, பயம் இல்லாமல் ஓட்ட முடியுது. ஓ, இப்போ வந்து எந்த டைப் கார் கொடுத்தாலும் நீங்கள் ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சா உங்களுக்கு? ஓட்டிடுவேன் சார். பரவாயில்ல, நீங்களே இப்போ 2 சிங்கிள் ஹேண்டில் ஓட்டுற அளவுக்கு நல்லா ட்ரெயினாக இருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ நான் ஃபஸ்ட்டு வர்றப்ப சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வரப்பெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வண்டி ஓட்டுவேன். உங்கள்கிட்ட கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பயம் இல்லாமல் அப்படியே ஓட்டுவேன் சார். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து வேறு யாராவது உங்கள் சரௌண்டிங்கில் வேறு யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? எங்கள் வீட்டில் என் தம்பி ஒருத்தன் இருக்கான் சார், நான் போயிட்டு அவனை வர சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பண்ணிவிடுங்க. அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, வண்டி எப்படி ஸ்லோப்பில் இறக்குறது அதெல்லாம் தெரியும்ல. இப்போயே நீங்கள் வந்து சப்பையில் தான் இறக்குறீங்க. ஸ்லோப்பில் இறக்கும் போது பார்த்து அன்றைக்கி நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோமோ இதுக்கு முன்னாடி எப்படி இறக்குங்களோ அதே மாதிரி இறக்குங்க. இறக்குங்க போங்க. பொறுமையாக சார், பதஷ்டப்பட வேணாம். ஸ்லோப்பில் தான் ஏற்றுறீங்க. பொறுமையாக நீங்கள் எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் ஓட்டுனீங்களோ அதே மாதிரி ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்போசிட்டில் நான் வரும்போது நான் என்ன சொன்னேன்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். கிராஜுவலாக அப்பப்போ என்ன கியரில் இருக்குன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கரெக்டான கியரில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பர் சார், நல்லா ஓட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. இப்போ ஒரு இந்த டிராஃபிக் ஃபியர் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை? அதெல்லாம் இல்லை சார். முன்னாடிலாம் ஸ்பீட் பிரேக்கரில் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஆஃப் பண்ணாமல் ஏற்றிடுறேன். ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 வீக்லேயே இப்போ ஓகே தான். இன்னும் உங்களுக்கு 3 days இருக்குது பேலன்ஸு. பண்ணிட்டீங்க. அதான் இன்னும் 3 days மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. இன்னும் இந்த 3 daysக்குள்ளார உங்களுக்கு ஃபுல்லாக என்ன உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் 3 days ஃபுல்லாக நீங்கள் மட்டும் தான் ஓட்ட போகிறீங்க. நம்ம உங்களுக்கு எதுவும் ட்ரெயின் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் 3 days ஓட்டும் போது எதுவும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நம்ம சொல்லுவோம். பார்த்து கேப் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸ்டேரிங்கே நீங்கள் இப்போதைக்கு இப்படி 2 ஹேண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் சிங்கிள் ஹேண்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார்.